நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திவ்ய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு பிரியமானவர்கள, நல்ல ஒரு தெய்வீக செய்தியை நாம் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது, பரிசுத்தமான தெய்வம் மனிதாவதாரம் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் நியாய சாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, நியாயங்களில் பிரதானமான நியாயம் எது, அல்லது கற்பனைகளில் பிரதானமான கற்பனை எது, முதல் கற்பனை எது? ஆண்டவர் முதல் கற்பனை இதுதான் சொல்லி எதை சொல்றாருன்னு பார்க்கலான்னு அவருக்கு அவன் கேட்டான். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க முதல் கற்பனை இந்த ஓய்வு நாள் கற்பனை தான். என்னங்க, சும்மா போட்டுட்டு எதையா ஒன்று சொல்லாதீங்க. முதல் கற்பனை எது அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது, முதல் கற்பனை ஓய்வு நாள் கற்பனை தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட இயங்குகிற உள்ளங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்ன உனக்கு வேற தெய்வம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறது தான் முதலாவது பிரதான கற்பனை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி இயங்குகிற உள்ளங்கள் இருக்கத்தான் செய்யுது. சரி, இருக்கட்டும். முதலாவது கற்பனை என்று சொல்லி ஆண்டவர் எதை சொன்னார்? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே உன்னுடைய முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு உருவாயா. இதுதான் முதலாவது பிரதான கற்பனை என்று ஆண்டவர் சொன்னார். என் ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, முதலாவது பிரதான கற்பனை ஆதி முதல் ஆண்டவர் பேச சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன என்று வேதம் சொல்கிறது. பிற்பாடு அவர் மோசையின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்தார். 4 கற்பனைகள் அடங்கிய ஒரு கற்பனை பலகை, அதுதான் முதலாவது பிரதான கற்பனை. உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னை தவிர உனக்கு வேறு தெய்வம் இருக்க வேண்டாம். அந்த கடவுள் சொல்றார், இந்த கடவுள் சொல்றார், இந்த கடவுள், எந்த கடவுளை நான் வழிபாடு செய்வது, எந்த கடவுள் சொல்வதை நான் கேட்பது என்று குழம்பாதே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை தவிர உனக்கு வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாவது கற்பனை, சூரியனை பார்க்கும் இவ்வளவு பிரகாசமா இருக்கிறது, இவ்வளவு மகிமையா இருக்கிறது, மகத்துவமான காரியங்களை எல்லாம் அது நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இத்தனை செயல்பாட்டையும் செயல்பட செய்கிற கர்த்தர் கடவுள் ஒருவர் உண்டு. இவ்வளவு மகிமையான இந்த சூரியனை அவருக்கு ஒப்பிட முடியுமா? அது எப்படி ஒப்பிட முடியும்? அதற்கே வல்லமையை கொடுக்கிறவர், வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அவராக இருக்கிறார். அவர் வெளிச்சத்தை கொடாதிருந்தால் சூரியன் வெளிச்சத்தை கொடுக்காது, எந்த விதமான ஆசீர்வாதமும் இருக்காது. படைக்கப்பட்ட இந்த சூரியனுக்கு ஒப்பாக கடவுளை நான் நினைப்போமானால் நம்மை விட அறிவு குறைந்தவள் ஒருவர் இருக்க முடியாது. அதுபோல படைக்கப்பட்டிருக்கிற அனைத்தையும் நாம் பார்க்கிறோம். இதன் சாயலுக்கு ஒப்பாக, இதன் உருவத்துக்கு ஒப்பாக எதையும் நாம் ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக ஒப்பிட முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், அப்படி ஒப்பிட வேண்டாம். ஆணுருவோ பெண்ணுருவோ உங்களை கெடுத்துக்கொண்டு பறவையின் உருவோ எந்த உருவத்தையும் எனக்கு ஒப்பாக செய்து விடாதிருங்கள் என்று சொன்னார். ஆனால் உருவ வழிபாடு கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த இரண்டாவது கற்பனை, நாம் இடத்தில் அன்பு கூறுவதற்காக. மூன்றாவது கற்பனை, ஆண்டுடைய திருநாமத்தை வீணாய் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னதை சொல்லலாம். வீணா எதையாவது கட்டுக்கதையில் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. இன்னும் கூட நான் நினைக்கிறேன், ஒரு நபரிடத்திலோ ஒரு குடும்பத்திலோ கர்த்தராகிய தெய்வத்தை குறித்து நாம் சொல்லுகிறோம், அப்படி ஒழுங்கு கட்டுப்பாடு உள்ள அந்த வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறோம். அதுதான் பரலோக வாழ்க்கை. அதில் பழகி கொண்டு அதில் சிறந்தவர்களாக இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதான் இருக்கும். இதை நாம் சொல்லும்போது கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். திரித்து கொண்டிருக்கக்கூடாது. ஒரு நபருக்கோ ஒரு குடும்பத்துக்கோ திரித்து கொண்டிருக்கக்கூடாது, சமுதாயத்தை திரித்து கொண்டிருக்கக்கூடாது. அவர் கேட்க மாட்டோம் என்று சொன்னால் கால்களில் இருக்கிற தூசி உதறி போட்டு நீங்கள் சொல்லும்படியாக எத்தனையோ இடம் உங்களுக்கு நீங்கள் செல்லலாம், உலகம் முழுவதும் போய்விட முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். வீணா போட்டு எதுக்கு போட்டு சொல்லிட்டு இருக்கணும், கேட்கலான்னு விட்டுட்டு போக வேண்டியதான். பலவந்தம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, திருநாமத்தை வீணாக சொல்ல வேண்டாம். நான்காவது கற்பனை, எல்லாருக்கும் ஒரே நியாயம். எல்லாருக்கும் ஒரே நியாயம். என்னிடத்தில் வருவதற்கு ஒரு நாள், அந்த நாளில் என்னுடைய சமூகத்தில் வர வேண்டும். எல்லாரும் இடத்துல நல்ல ஆலோசனைகளை கேட்க வேண்டும். நான் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றியாக நீங்கள் என்ன செய்யலாம், அதை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு நாளை கொடுத்தார். இந்த 4 கற்பனைகள் அடங்கிய இந்த கற்பனைகள் இருக்கக்கூடிய அந்த முதலாவது கற்பனையை ஆண்டவர் பிரதானமான ஒரு கற்பனை என்று சொன்னார். அவரை அறிந்து அவருடைய அன்பை புரிந்து நம்முடைய முழு பலத்தோடு நாம் அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் இந்த 4 கற்பனைகளை கை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் முதலாவது பிரதான கற்பனை. இரண்டாவது கற்பனை, உன்னை நீ அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உன்னை நீ அன்பு செய்கிறது போலதான் பிறரை நீ அன்பு செய்ய வேண்டும். முதலில் நான் என்னை அன்பு செய்ய தெரிந்தவனா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கற்பனையை மீறுவதுதான் பாவம். ஆனதுனால இந்த 4 கற்பனையும் கை கொள்ளுகிறதில் நான் அன்பு செய்கிறவனா இருக்க வேண்டும். என்னை நான் காப்பாற்ற வேண்டும், நான் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும், நான் அழிந்து போகக்கூடாது என்று சொன்னால் என்னை நான் அன்பு செய்ய வேண்டும். 4 கற்பனைகளை முதல்ல நான் கை கொள்ளணும்.
இந்த 4 கற்பனைகள் நான் கை கொண்டு நான் இடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருக்கும் பொழுது என்னை போல பிறரையும் நான் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும், நேசிக்க வேண்டும். 6 கற்பனைகள் கொடுத்திருக்கிறார். கொலை செய்யாதே, நான் கொலை செய்தால் நான் கொலையாளி. களவு செய்யாதே, நான் களவு செய்தால் கள்ளன். விபச்சாரம் செய்யாதே, விபச்சாரம் செய்தால் நான் ஒரு வேசிக்கல்லன், விபச்சாரக்காரன். இப்படி ஒரு கெட்ட பெயரை நானே எனக்கு கொண்டு வரதுக்கு நான் விரும்புவேனா? விரும்புகிறனோ விரும்பவில்லை, அப்படி விரும்பாதே, அப்படி இருக்காதே என்று ஆண்டவருடைய பிரமாணம் சொல்கிறது. நீ பாவி என்று சொல்லுகிற ஒரு பெயர் உனக்கு இருக்க வேண்டாம். நான் நல்லவன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு களவு செய்தது வெளியே தெரிந்து விட்டால் என்னை கள்ளன் என்று சொல்லி விடுவார்கள். களவே செய்யக்கூடாது. நான் கொலை செய்திருந்தால் என்னை கொலையாளி என்று சொல்வார்கள். நான் கொலையே செய்யக்கூடாது. நான் விபச்சாரம் செய்தால் என்னை விபச்சாரக்காரன் என்று சொல்லிவிடுவார்களே, நான் விபச்சாரம் செய்யக்கூடாது. பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி பிறருக்கு எதிராக நான் பொய் சாட்சி சொல்வேன் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள்? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அடுத்தபடியாக பிறனுடைய மனைவியோ பிறனுக்குள்ள யாதொன்றையும் மனசுல விரும்பாத. மனசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்து தேவனுக்கு கொடுத்த ஞானத்தினால் அறிவினாலும் புத்தினாலும் அதை சமதரித்து வைத்திருக்கிறான். உனக்கு முடியுமானால் நீனும் அப்படி செய்ய முடியும். ஏன் அடுத்தவனுடைய பொருளை ஆட்டை போட நினைக்கிறேன்? அப்படி நினைக்க கூட கூடாதுன்னு சொன்னேன். உன் ஆயுசு நாளுக்கு நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னை பெற்ற தாயின் தோப்பனை கணம் பண்ணு. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தாய் தோப்பனை கொடுத்தவரை நாம் கணம் பண்ண வேண்டும். இந்த 2 கற்பனைகளிலும் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சங்கீதங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று விடுபடலை. சிலர் சொல்றாங்க அந்த கற்பனை போயிட்டு இந்த கற்பனை போயிட்டு, அதுவும் என்ன சொல்றது, ஆகமம் போயிட்டு இந்த தீர்க்க தரிசனம் போயிட்டு அதில் எடுபட்டு போயிட்டு அது இல்லாமல் போயிட்டு, இல்லை இந்த சங்கீதம் அதில் இல்லாமல் போயிட்டு, அதை சொல்ல மாட்டாங்க. கற்பனைகள் அது மாதிரி இருக்கு, இது மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் மாறாது. என்னுடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள், அவரால் சொல்லப்பட்டவைகள். அதில் என்ன தவறு இருக்கும்? எல்லோருக்கும் ஒரே நியதி. தேவன் ஒருவரே, எல்லோருக்கும் நியதி ஒன்றே தான் தெரியும். அப்போ முதல்ல நீ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இது முதலாவது பிரதான கற்பனை. 2வது உன்னிடத்தில் அன்பு கூற வேண்டும். 3வது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இந்த 3 காரியங்கள் ஆண்டு சொல்லுகிறார். சில பேர் சொல்லுவாங்க 2 காரியத்தை சொல்றாரு. 2 காரியம் உண்டத்தில் அன்பு. நீ தேவனிடத்தில் அன்பு கூறு, டக்குன்னு சொல்லிடுவோம். உண்டத்தில் அன்பு கூறுவது பிறத்தில் அன்பு கூறுங்கிறது 2 ஒன்றா சேர்த்துக்கிறது 2 காரியம் சொல்லிடுவாங்க. 3 காரியத்தை ஆண்டு சொல்லுகிறார். அதனால் ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுமா? முதலாவது கற்பனை நாம் பிரதான கற்பனையாக இந்த 4 கற்பனையில் ஆண்டவரது அன்பை புரிந்து, அன்பை அறிந்து, அன்பை அனுபவித்து இடத்துல அன்பு கூறுகிறோம் என்று சொன்ன 4 கற்பனையை நாம் கைக்கொள்வோம். அடுத்தபடியாக நம்மிடத்தில் நாம் அன்பா இருக்கிறோமா? நம்மை கள்ளன் என்று யாரும் சொல்லக்கூடாது, விபச்சாரக்காரன் என்று சொல்லக்கூடாது. நம்மிடத்தில் அன்பு கூறுகிறோமா? தேவனுடைய 4 கற்பனை கொண்ட தேவபலன் நமக்கு உண்டாயிருக்கும். அந்த தேவபலத்தினாலே நம்மிடத்தில் நாம் அன்பு கூற முடியும். நம்மிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தது பிற்பாடுதான் நாம் பிறரையும் அப்படி வாழ வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிறர் விபச்சாரக்காரராக இருக்கக்கூடாது, கள்ளர்களாக இருக்கக்கூடாது, கொலையாளிகளாக இருக்கக்கூடாது, அவர்கள் என்ன அப்படின்னு கேட்டால் இச்சிக்க கூடாது, அப்புறம் என்ன சொல்றது, பொய் சாட்சி சொல்றது. அப்படிப்பட்டவர்களாக இருப்பதற்கு நாம் இடத்துல அன்பு கூற வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அப்படி இருந்தால் தானே அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் பிறரிடத்திலும் காட்ட முடியும். இந்த 3 காரியங்களுக்குள்ளாக முதலாவது பிரதான கற்பனை, இதற்கு ஒப்பா இருக்கிற 2வது பிரதான கற்பனை, இந்த 2 கற்பனைகளுக்குள்ளாக இந்த 3ம் எல்லாமும் அடங்கி இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார். அதுபடினாலே இந்த ஆண்டவருடைய அன்பு கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். இந்த அன்பு ஆலோசனைகளுக்கு நியாய சாஸ்திரி நமக்கு ஒரு நல்ல காரியத்தை விளங்க பண்ண முடியாத ஒரு கேள்வியை நம்முடைய ஆண்டவரத்தில் கேட்டால் நம்முடைய ஆண்டவரும் அந்த நியாய சாஸ்திரிக்கும் நமக்கும் நன்கு விளங்கும்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்தபடி நாம் வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் நமக்கு பலன் தருவார். கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம், ஜெபிப்போம். அதற்காகத்தான் ஜெபம், அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வல்லமை எல்லாம் அதற்காகத்தான் பிரியமானவர்களே. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிறு ஜெபம் செய்து முடிக்கலாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, சொல்லுகிறேன், நான் ஆகாமல் போகாதபடிக்கு எனக்கு பலனை கிருபையும் தந்து அதை கைக்கொள்ளும்படியாக எனக்கு ஆண்டவரை கிருபை செய்திடவே நான் சொல்கிறேன். அது போல கர்த்தாவை கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் ஆண்டவரை தெய்வீக வல்லமையின் பலத்தை தந்து அப்படி இப்படி என்று சொல்லி வாக்குவாதங்கள் செய்து குழப்பிக் கொள்ளாதபடி கர்த்தாவை கற்றுக்கொள்கிறதுபடி அவருடைய பலனையும் கிருபையும் தந்திரல வேண்டும் என்று சொல்லி உடைய திருநாமத்தின் மூலமாய், இயேசு என்கிற நாமத்தின் மூலமாய் உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.